நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காண இருப்பது சென்ற ஆண்டு கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அப்போ குடும்பத்துடன் நாங்கள் மேகாலயா மற்றும் கவுஹாத்தி போன்ற மாநிலங்களுக்கு சென்றிருந்தோம். அந்த அனுபவத்தை இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். பல பாகங்களாக வர இருக்கும் இந்த ஹாலிடே டூர் முதல் பகுதியை நீங்கள் இப்போது காண இருக்கிறீர்கள். நாங்கள் சென்னையிலிருந்து டாடா இண்டிகோ பிளெயினில் கவுஹாத்திக்கு ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட்டில் கிளம்பியிருந்தோம். ஃப்ளைட் சரியாக ஒரு 4:15 மணிக்கு ரன்வேக்கு போய் டேக் ஆஃப் ஆச்சு. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது லெஃப்ட் சைட் ஜன்னலிருந்து லெஃப்ட் விங்கை ஒட்டி இந்த ஃப்ளைட் ஜேர்னி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. அந்த விங்கை ஒட்டி இந்த க்ளவுட்ஸ் எப்படி வெள்ளையாக இருக்குது, கிராஜுவலாக அந்த வெள்ளையாக இருக்கிற அந்த க்ளவுட்ஸ் எப்படி உங்களுக்கு கலர் மாறி டார்க்காக மாறுது. அதாவது டைம் போக போக 4:15 மணி 4:30 மணிலேருந்து 6:45 7 மணிக்கு போகும்பொழுது அந்த ஃப்ளைட்டினுடைய அந்த ஜேர்னி அந்த அப்பியரன்ஸ் மிக அழகாக மாறுவதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனுடைய ஸ்டார்டிங் ஜேர்னி தான் இப்போ பார்க்குறீங்க. ஒரு 4:30 மணி 5 மணி பொழுது இந்த க்ளவுட்ஸ்க்கு மேலே பறக்கிற இந்த இண்டிகோனுடைய அந்த விங்ஸ் பாருங்கள், ரொம்ப கிளியராக இருக்குது. அந்த க்ளவுட்ஸும் வெள்ளையாக இருக்குது. ஒரு 6 மணி போல் அப்படியே சூரியன் மறைய அதனுடைய அந்த கலர் அப்படி மாறிடுச்சு. கோல்டன் கலராக மாறி க்ளவுட்ஸ்னுடைய அந்த ஒயிட் கலர் அப்படியே சூரியனுடைய ஒளி கீழே இறங்க டார்க்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்லோவாக அந்த கலர் ரெட்டிஷ் ப்ரௌன் அப்புறம் டார்க், கடைசியில் க்ளவுட் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளாக்காக மாறி லைட்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிது. போக போக அந்த விங்ஸில் இருக்கிற அந்த லைட்டும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும், ஃப்ளிக்கர் ஆகுது. கிட்டத்தட்ட லேண்டிங் டைமுக்கு நாங்கள் போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாகவே டார்க் ஆக போகுது. நாங்கள் லேண்ட் ஆகி ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க கல்ச்சரை டிஸ்ப்ளே பண்ணுற வண்ணம் அழகாக ஒரு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அவங்களுடைய கல்ச்சரை வெளிக்காட்டுற வண்ணம். கூடவே கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறனால கிறிஸ்மஸ் கிரிப் ஒன்று அழகாக ஜோடிச்சிருந்தாங்க. எல்லாம் பார்ப்பதற்கு ரொம்ப வண்ணமயமாகவும் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. கவுஹாத்தி ஏர்போர்ட் ரொம்ப நீட்டாக க்ளீனாக அருமையாக இருந்ததுங்க. இந்த கவுஹாத்தி ஏர்போர்ட் மெயின் டவுன்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் நியர் அபவுட் தள்ளி இருக்கிறதுனால நாங்கள் ஒரு ஜேர்னி போக வேண்டியதாக இருந்தது. அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது, இங்கே மக்கள் பிரம்மபுத்திரா கார்னிவல் அப்படின்னு ஒரு கொண்டாட்டம் வச்சுருக்கிறாங்க. அது டிசம்பர் 15லேருந்து மார்ச் 15 வரைக்கும் அந்த கொண்டாட்டம் இருக்கும். இது எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா
ரிவர்னுடைய கரையில் மக்கள் பந்தல் அமைச்சு திருவிழா கோலமாக 3 மாதங்கள் கொண்டாடுறாங்க. டே 1ல் என்னென்ன ஏரியா பார்த்தோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.